அடிக்கிற வெயில் மண்டை கலட்டுதப்பா. ரோட்ல போக முடியல, மயங்கி விழுந்துரும், அவங்களுக்கு சன் ஸ்ட்ரோக் வந்துருமா, சன் டேனிங் வந்துருமா, பெரிய சங்கடமா இருக்கு. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியல. சுத்தி சுத்தி மரமா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ள வெயில் அதோட அதிகம் அடிக்குது. 100 டிகிரிக்கு மேல போனா மனுஷ உடம்பு எப்படி தாங்கும்? சிந்திச்சு பாருங்க. சன் ஸ்ட்ரோக் வந்துருமோன்னு பயமா இருக்குது. வயசானவங்க வெளியே போகாதீங்கிறான். வீட்டுல 25 டிகிரில ஏசி ஆன் பண்ணி வைங்கிறாங்க. எல்லா வீட்லயும் ஏசி இருக்கணும்ல, எல்லா வீட்லயும் வசதி இருக்கா? இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு ஏசி வாங்கி மாட்டா பரவாயில்லப்பாங்கிற அளவுக்கு இப்போ ஏசி வியாபாரம் அமோகமா ஓடுது. போகட்டும் ஒரு பக்கம், அது முக்கியம் இல்லை. இன்னைக்கு ஒரு வாகனம் ஏசிகளை ஏற்றுக்கொண்டு வீடுகளுக்கு மாட்டுகிற அந்த வாகனத்துல வந்திருக்காங்க. அந்த வண்டி கண்ணில் பட்டது. அதுல சைடுல எழுதியிருக்க விளம்பரம் எழுதியிருக்காங்க. அந்த விளம்பரத்தை பார்த்தவொடனே நமக்கு தமிழ் தப்பு தான் கண்ணில் படுது, வேற எதுவுமே கண்ணில் பட மாட்டேங்குது. இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி கொடுக்குறோம்னு போட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில். இதை பார்த்த உடனே இந்த மேல அந்த எழுத்து போட்டிருக்கோம் பாருங்க. இந்தியாவிலேயே மிக குறைந்த அங்க இக்கு வரணுமா இல்லையா? வரணும். மிக குறைந்த, மிகவும் குறைந்த என்பது புணரும் போது மிக குறைந்த என்று இக்கு வரணும், வல்லொற்று மிகுந்து வரணும். மாத தவணையில், மாதம் என்பது வடமொழியாக இருந்தாலும் மாதம் கூட தவணை, மாத தவணை, மிக குறைந்த மாத தவணை. இங்க இக்க காணும், அங்க இத்த காணும். கொஞ்சம் நம்ம விளம்பரமா இருந்தாலும் அவனுக்கு வியாபாரம் தான் முக்கியம், தமிழ் முக்கியம் இல்லை. அவனுக்கு ஏசி வித்தா போதும், வியாபாரம் முக்கியமே தவிர தமிழ் முக்கியம் இல்லை. ஆனாலும் தாய்மொழி தமிழ் இல்லையா? தமிழ்லேயே விளம்பர பலகைகளை வையுங்கள் சொல்லி ஆர்டர் போடுறாங்க. முதல்ல தமிழை தப்பு இல்லாம எழுதி வைக்கணுமா இல்லையா? ஆகையினால இதை கொஞ்சம் கண்ணில் பட்டதுனால சொல்றேன், வர ஒண்ணும் இல்லை.